வணக்கம். இன்றைக்கி நான் சிக்கன் பெட்டல் செய்ய போகிறேன். சிக்கன் பெட்டலில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம தயிர் போட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். என்னென்ன ஐட்டம் அது போடலாம், எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க போவோம். நம்ம சிக்கன் பிரியாணி தயிர் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் லவங்கப்பூ, பட்டை, 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன். அது போட்டுருங்க. எண்ணெய் சூடான பிறகு இதை போட்டுருங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. வெட்டி வச்ச 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற மட்டும் கட்டிக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போன பிறகு தக்காளி நான் 3 வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாஸ் அரிசித்தூள் 3 கரண்டி, வெறும் மிளகாத்தூள் பாபாஸ் தூள் நான் 1.5 கரண்டி கொடுத்துருக்கேன், மஞ்சள் தூள் இது ஆட் பண்ணிங்க. தயிர் ஆட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து நம்ம சிக்கன் 1 கிலோ சிக்கன் வெட்டியிருக்கேன், 20 பீஸாக நீங்கள் வெட்டிங்க, அதை ஆட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து நம்ம உப்பு நான் 1 கரண்டி முதல் போட்டுக்கிறேன், பத்தலன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் 1 கிளாஸ், அதாவது பாதி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க, மூடிடுங்க, கொதிக்க விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம பெரட்டெல்லாம் வரணும். சிக்கனில் ஏற்கனவே தண்ணி வரும் நிறையா. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா இந்தமாதிரி கொதி வந்தோடனே புதினாவும் மல்லியும் இந்தமாரி ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. நம்ம சிக்கன் பெரட்டல் தயிர் மிக்ஸ் பண்ணது ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த ரெசிபி பார்ப்போம்.